Hi everybody, I welcome you all to this second episode of this grammar class. Before going into that, let us recapitulate what we learned in the previous class. Hope you remember whatever we learned in the previous class. உங்கள் எல்லாருக்குமே இது முந்தின வகுப்புல நம்ம கிராமர் என்ன படிச்சோம்ன்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Let's shall we recapitulate? Speech has got 8 parts. What are the 8 parts? Noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. Good. I'm happy that you are able to remember all these things. In today's class, we are going to learn about noun. இன்றைய வகுப்புல noun அதனுடைய வகைகள் பற்றியெல்லாம் பற்றி நாம் படிக்க போகிறோம். Noun என்றால் என்ன? What is a noun? To state in a very simple way, it is a naming word. All the naming words are called nouns. எவற்றையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்றோமோ அவையெல்லாம் noun. It can be name of a person or it can be name of a place or an animal or bird or anything, a quality or virtue, whatever it may be. If you name it, it is a noun. பெயர் சொல் அது மனிதனுடைய பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், ஒரு விலங்கினுடைய பெயராக இருக்கலாம், பறவையினுடைய பெயராக இருக்கலாம். எவற்றையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்றோமோ அவையெல்லாம் தான் noun. இந்த நவுனுடைய வகைகள் என்ன? How these nouns are classified? Nouns are classified into two major categories. It is proper noun and common noun. What are these proper nouns? Name that is given to a particular person or a particular place, a particular thing is called as a proper noun. An individual name given to a particular. Suppose, just take an example of dog. நாய் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நாய் தான். நாயோட உருவத்தில் இருக்க எல்லாமே நாய் தான் சொல்லுவோம். We call them as dogs. நம்ம வீட்டில் வளர்க்குற பர்டிகுலரா ஒரு நாய்க்கு சோஃபி அப்படின்னு பேர் கொடுத்தா that is a proper noun. ஒரு கிளாஸ்ல வந்து நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. We call them as students. பர்டிகுலரா ஒரு பையன் வந்து ராம், ரவி, ஷீலா, மாலா அப்படி பேர் சொல்லி நம்ம அழைக்க முடியாது. அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ப்ராப்பர் நவுன். An individual name given to a person or a place or a thing is called as a proper noun. What are common noun? All the other things are called common nouns. பொதுவாக கொடுக்கப்படுகிற பெயர்கள். பொதுவாக நம்ம ஒரு மனிதர்களையோ ஆட்களையோ இல்லை இடங்களையோ பொருட்களையோ ஒரு டேர்ம் வச்சு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காமன் நவுன். இப்போ how to differentiate between proper noun and a common noun? Proper noun always begins with a capital letter. I live in Avadi. Avadi sentence உடைய கடைசியில வந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் இடத்துடைய பேரா இருக்கிறதுனால அதனுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் Avadi. Avadi is a place where I live. இந்த சென்டென்ஸ்ல Avadi முதல்ல வருது. அதுவும் நம்ம கேபிட்டல் லெட்டர்ல தான் போடணும். So முதல்ல இருந்தாலும் கடைசியில இருந்தாலும் proper noun will begin with a capital letter. Common noun it's not like that. Common noun அப்படி கிடையாது. ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல வந்தா மட்டும்தான் அது கேபிட்டல் லெட்டர். அதனால எங்க வந்தாலும் அது கேபிட்டல் லெட்டர் நம்ம கொடுக்கறது இல்ல. I have a bat. Bat is a common noun. It begins with a small letter. I like to take coffee. Coffee is a common noun. It begins with C, a small letter. இது போல நம்ம எப்பெல்லாம் வந்து காமன் நவுனை யூஸ் பண்றோமோ சென்டென்ஸோட பிகினிங்ல மட்டும்தான் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா இடங்களையும் அது வந்து ஸ்மால் லெட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். கடந்த வகுப்பு நான் சொன்னது போல எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல பேசணும் ரொம்ப ஒரு ஆசை இருக்கு. ஆல் ஆஃப் அஸ் லவ் டு ஸ்பீக் இன் a foreign language. இந்த ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம பேசும்போது ஃப்ளூவெண்ட்டாக பேசும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்மளால நிறைய லேர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக. So let us see what we are going to learn in this class. The previous class I taught you about auxiliary verbs. I said there are 24 auxiliary verbs. 24 auxiliary verbs இருக்குன்னு சொன்னேன். அந்த auxiliary verb பயன் என்ன அப்படின்றதும் சொன்னேன் நம்மளுக்கு. Usually when we say verb வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு, எந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்டு. அந்த ஆக்ஷனுக்கு இட் ஆஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆட்ஸ் மோர் மீனிங். அந்த ஆக்ஷனோட அதிகமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வேர்ப்ஸ் தான் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு பார்த்தோம். அந்த 24 வேர்ப்ஸ்ல I said B form verbs are 5.
Can you tell me what are the 5 be form verbs that we learned in the previous class? Yes, they are am, is, was, are and were. இதுல present tense நம்ம யூஸ் பண்ணக்கூடிய verbs என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா am, is and are. Once again repeating, present tense நிகழ்காலம், எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு habitual action. அப்படின்றதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்ன, யூஸ் பண்ணக்கூடிய auxiliary verbs என்னன்னு பார்க்கும்போது am, is, are. In the previous class I told you how to use the verb am. Am யூஸ் பண்ணி present tense, present continuous tense அப்படின்னா எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் எப்படி வெளிப்படுத்துறது, அப்புறம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். Just let me remind you about what we learned in the previous class. இந்த ஆம்ன்ற ஒரு ஆக்சிலரி verb எடுக்கும்போது அது எந்த ப்ரோனவுன் கூட மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொன்னேன். குட், ஐ கூட மட்டும்தான் யூஸ் ஆகும் சொன்னேன். I am a girl, I am a boy, I am a teacher. அந்த மாதிரி யூஸ் பண்றோம். நான் பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லும் பொழுது எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா I work, நான் வேலை செய்யறேன். இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற சொல்றதுக்கு அந்த ஆக்சிலரி verb யூஸ்க்கு வந்துருது. I am working. இப்போ நான் வந்து படிச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்பவுமே படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஆக்சிலரி verbக்கு வேலையே கிடையாது. I read every day, I sing every day, I cook every day. I cook, I sing, I speak, I talk. நடுவுல ஆக்சிலரி verbே கிடையாது. எப்பவுமே நடக்கக்கூடிய habitual action யூஸ் பண்றது இல்லை. ஆனா இப்போ அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி verb am யூஸ் பண்றோம். I am cooking, I am working, இப்போ நான் நடந்துகிட்டு இருக்கேன். I am teaching, இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். I am looking, இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்றோம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல இதனுடைய அந்த இத இப்போ ஐன்ற ப்ரோனவுனுக்கு பதிலாக ஒரு பேர் யூஸ் பண்றோம், இல்ல he யூஸ் பண்றோம், she யூஸ் பண்றோம். அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ நான் எப்பவுமே குக் பண்ணுவேன், ஐ குக். அவன் எப்பவுமே குக் பண்ணுவான், he cooks. கூட நம்ம s ஆட் பண்றோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது verbல s ஆட் பண்ணணும். he cooks சொல்லக்கூடாது. he cooks every day, she speaks every day, he writes every day. தேர்ட் பர்சன் சிங்குலர் he sheன்றது தேர்ட் பர்சன் ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய இருக்கு. verbல எப்பவுமே நம்ம s ஆட் பண்ணணும். இப்போ ஆக்சிலரி verb is எப்படி ஆட் பண்றோம்? he is cooking. I யூஸ் பண்ணும்போது I am cooking. he யூஸ் பண்ணும்போது he is cooking. is வந்து சிங்குலர், ஒரே ஒரு பர்சன். Ram is cooking, Jula is cooking, Petty is writing. அப்போ அந்த ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பேரை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன அங்க யூஸ் பண்றோம், என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்றோம்? is யூஸ் பண்றோம். Alan is learning. அப்போ ஒரே ஒரு பர்சன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்றோம்? is யூஸ் பண்றோம். இதே ப்ரோனவுன் I இருந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? am யூஸ் பண்ணுவோம். I am cooking, நான் இப்போ குக் பண்ணிட்டே இருக்கேன். Petty is drawing, Petty இப்போ வரைஞ்சிட்டே இருக்கிறா. Alan is smiling, Alan இப்போ ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்றோம்? நம்ம is சிங்குலர். அதே ஒரு பேரை போடுறோம். The teacher is teaching, the student is listening. அப்ப அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஒரே ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது பிரசன்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்றோம்? இஸ் யூஸ் பண்றோம். இதுல ப்ளூரல் the students. எனக்கு முன்னாடி நீங்க நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. the students are listening. என்ன verb யூஸ் பண்ண போறோம்? are யூஸ் பண்ணோம். the workers are working. the workers work every day. workers எப்பவுமே டெய்லி வேலை பார்ப்பாங்க. அப்ப அங்க ஆக்சிலரி verb வேலையே கிடையாது. the workers work, the worker works. worker சொல்லும்போது ஒரே ஒரு ஒர்க்கர் தான். அப்ப நம்ம verbல என்ன ஆட் பண்றோம்? s ஆட் பண்றோம். the workers ன்னு சொல்லும்போது ஒரு பெரிய குரூப் சிங்குலர் கிடையாது, ப்ளூரல் வரும்போது verbல s ஆட் பண்ண கூடாது. the workers work every day. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, the workers are working. அப்ப every day போட கூடாது. the workers are working at present, now, just now. now இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்போ நடக்கிற ஒரு செயலுக்கு நம்ம வந்து present continuous tense யூஸ் பண்றோம். சோ இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்து just let me recapitulate whatever we learned just now. be form verbs, auxiliary verbs be form verbs are 5: am, is, was, are and were. இதுல
ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ப்ஸ் வந்து am, is and are. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சில சொல்றோம் அப்படின்னா ஹாபிச்சுவல் ஆக்ஷன், எப்பவும் நடக்கிற ஆக்ஷன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஒர்க், யூ ஒர்க், she works, he works, they work. நல்லா பார்த்துக்கோங்க. I work, எஸ் ஆட் பண்ணல வேர்ப்ல. she, he, you செகண்ட் பர்சன் யூ போடுறோம். you work, எஸ் ஆட் பண்ணல. she, he வரும்போது பாருங்க, she works, he works, மாலா works. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்றோம். they ப்ளூரல் மொத்தமா இருக்காங்க. they work, we work. இப்போ ப்ளூரல்லையும் நம்ம என்ன ஆட் பண்ண மாட்டோம்? எஸ் ஆட் பண்ண மாட்டோம். இதே கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து ஒரு செயல் நடக்குது. ஐ கூட எந்த ஆக்சிலரி வெர்ப் ஆட் பண்ணனும்னு சொன்னா am. வெரி குட். I am working, I am working. You are working. நம்ம செகண்ட் பர்சனுக்கு என்ன வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆளா இருந்தாலும் நிறைய பேரா இருந்தாலும் செகண்ட் பர்சனுக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். you are working. இப்போ ஒரே உன்னுடைய அண்ணனோ தங்கையோ முன்னாடி இருக்கிறா, ஓகே, you are laughing அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ப்ளூரல் கிடையாது, ஒரு பர்சன் தான், பட் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யூ ஆர் லாஃபிங் அப்படின்னு சொன்னா நிறைய பேர். ஸோ செகண்ட் பர்சன் வரும்போது அது சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஆர் தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர், she is working, he is working, she is working, he is working. இது நிறைய பேர் இருந்தால் they are working, we are working. Hope you understood. You can practice many more sentences. First write it down, take a notebook, write it down all these things and write as many sentences as possible and practice it with your friends or relatives or somebody so that you will be able to be fluent in expressing all these things. Thank you, children. We'll meet you in the next class.